ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்கெண்ட் தானே. ஸோ அப்படியே பெசன்ட் நகர் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படியே. ஸோ எங்கேயாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் சாப்பிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ வந்து சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பேன் பெசன்ட் நகரில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ரெசார்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது எல்லாமே அந்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். புல்லட் 10 புல்லட் இருக்குல்ல. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஸோ பலூன்லாம் சுட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு கேம் போய் ஆடினேன். ஸோ அந்த கம்பி வந்து இன்னொரு கம்பியில் தட்டினா லைட் எரியும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேமு. ஸோ 80 செகண்ட்ஸ் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த சைடில் சேர்க்கணும். இதுக்கு 50 ருபீஸ் ஆச்சு. ஸோ ஆடின எல்லா கேம்ஸுமே 50 ருபீஸ் தான். அது மட்டும் இல்லை, லைட்டாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் போய்ட்டு ஒரு மசாலா கட்லேயும் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வாங்கினேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 50 தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பெசன்ட் நகரில் இந்த தட்டுக்கடையில் எது பண்ணாலும், கேம்ஸாக இருக்கட்டும், சாப்பிட்டாலுமே சரி, எல்லாமே வந்து 50 ருபீஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து ஒரு 3 பீஸ் மாங்காய் தான் கொடுத்தாங்க. அந்த 3 பீஸுக்கு 50 ரூபாலாம் ரொம்ப டூ மச்சு. பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. 50 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் ஸ்டில் சாப்பிட்டது வேறு ரொம்பவே நல்லா இருந்தது. போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் 50 ரூபா எல்லாத்துக்கும். ஸோ மசாலா பொரியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த பீச்சை வரணும், கொஞ்ச நேரம் உட்காந்து. ஸோ அந்த டைமில் வந்து பாட்டியம்மா வந்து ஜோசியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு ஜோசியத்துலாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்து பீச்சில் வெளியே வந்துவிட்டோம். நாங்கள் ரேண்டமாக நடந்து வரும்போது போய் பார்த்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த கிம்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான். ஸோ கொரியன் ஃபுட்டு தான் இங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்க்கவே அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் தான். சரி, ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிம்ச்சியில் இருக்கிற அந்த ஏதோ பாருங்க, என்ன கருமனே தெரில, கரும்பு சாப்பிட்டு பார்ப்போம். குத்துக்கிறியா? ஏ நல்லா இருக்குப்பா. நிஜமாவா? ஆமா, சேமியா ரைஸ் மாதிரி இருக்கு. சேமியா ரைஸா? ஏ சீரியஸா நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது டப்புன்னு வெரி குட். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமா இருக்கு. சாப்பிட்டு பாருக்கா, நல்லா இருக்கு. புரியல. என்னெல்லாம் காட்டிடுறேன். ஸோ இது வந்து எப்பவுமே நம்ம வாங்குற மாதிரி வெர்ஜின் பண்ணிட்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீனா கொலாடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டி மிக்ஸ் பண்ண பீஃப் ஸ்டேக்கு. அது கூட அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி நடுவில் வராங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் என்ன கருமன்னே தெரியல. ஆனால் இது சிக்கன் பேர் என்னது? சிக்கன் ஏதோ வித்தியாசமான சிக்கன் சம்திங் ஒன்று சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பேர் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நருட்டோல பார்க்குற மாதிரி வந்து ராமன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கு. சீரியஸா அதை நீங்க சாப்பிடுங்க.
ஸோ நாங்கள் ஆர்டர் ராமன் எப்படி இருக்கு? இதை பாருங்க, இது வந்து மேகி மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் உள்ளே பார்த்தா மேகியோட ருசி இருக்கான்னு கேட்டால் மேகி மசாலா மட்டும் எடுத்துட்டானுங்க. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா டேஸ்ட்டே இல்லை. அதுவே ஒரு டேஸ்ட்டே ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவு செய்து ராமன் வந்து யாருமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. $400 கொடுத்து வாங்கிட்டோமே சாப்பிட்றேன். தயவு செய்து இது மட்டும் வாங்கிட்டாங்க. கொதிக்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்வீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்லிங் ப்ரௌனி. ஸோ அவங்க ஒரு ப்ரௌனி பீஸும் அது மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. அது ஊற்றுற அழகு, அந்த சாக்லேட் அப்படியே வதன்னு பொங்குறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுமே இதே போல் சூப்பராக இருக்கும்னு நினச்சி நான் ஒரு ஸ்கூப் எடுத்து வாயில் வச்சு பார்த்தேன். பட் டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் 300-400 நினைக்கிறேன் அந்த சிஸ்லிங் ப்ரௌனி. பட் வந்து டேஸ்ட் அவ்வளோ இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது. அந்த மேலே இருக்கிற ஸ்க்ரூப் ஐஸ்கிரீமுமே வந்து அந்தளவுக்கு ப்ரீமியமாகவும் இல்லை, ப்ரௌனியுமே அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஸோ நீங்கள் போனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் போன லாஸ்ட்டாக எங்கே போய் டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடை பேர் சொல்லிடுறேன். ஸோ போன இடம் பார்த்தீங்கன்னா ஜோனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை தான். அது நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. எனக்கு என்னமோ தெரில, நான் போன கடை தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ அந்த சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருந்துச்சான்னு கேட்டால் சீஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த சிக்கனில் அந்த அளவுக்கு ஃப்ளேவரும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஃப் ஸ்டீக்கு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் இதுவரை சாப்பிட்டது கிடையாது. ஸோ வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை. அங்கே நான் சாப்பிட்டது எல்லாமே என்டையர்லி புதுசான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராமன் வந்து என்னை பொறுத்தவரை டோட்டலி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். உப்பு கிடையாது, காரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பேசிக்கலி ஒரு மேகி நூடுல்ஸ் தான். ஆனால் மேகி பவுடர் போட மறந்துட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் அது. ஸோ நருட்டோ சாப்பிட்டான்னு சொல்லி தான் நானும் போய் சாப்பிட்டேன். பட் நருட்டோ எப்படி தான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்லி ப்ரௌனியுமே அந்த அளவுக்கு கிடையாது. பட் அங்கே வந்து அந்த பீனா கொலாடோன்னு சொல்லி ஒரு ஜூஸ் ஒன்று இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா மொயிட்டோஸும் சரி அந்த ஜூஸும் சரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நியூவாக ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பே கிடையாது. பட் அந்த கிம்ச்சி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. 250 தான் அது. ஆனால் வந்து நாங்கள் போன 4 பேருக்கும் ஆல்மோஸ்ட் அது சாப்பிட்டோன்னே வேறு ரொம்பிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது கிம்ச்சி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பில் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2750 ஆகிடுச்சு. 4 பேர் தான், ஜஸ்ட் 3 ஐட்டம் தான் சாப்பிட்டோம். ஸோ எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவாக அது கொடுக்குற அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க. பட் நீங்கள் இந்த கிம்ச்சி ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதே போல் சூப்பரான கண்டென்ட் பார்க்கணுன்னா ஆஷியோட அட்வென்ச்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே சேஃப் அண்ட் என்ஜாய்.